16ஆம் நூற்றாண்டில் பால் விற்கும் ஒரு சிறுவனின் முன்னால் ஒரு தாய் தன் குழந்தையுடன் தோன்றினாள். அவள் கேட்டது பால் மட்டுமல்ல, அவள் விதைத்தது நம்பிக்கை. அந்த தாயே மரியமாதா. இந்த மண்ணில் தன் பெயரில் ஒரு ஆலயம் எழ வேண்டும் என்று கேட்டாள். காலம் கடந்தது. ஊனமுற்ற ஒரு சிறுவன் அவள் கருணையால் முழுமையாக குணமடைந்தான். அன்றிலிருந்து அவள் ஆரோக்கியமாதா ஆனாள். பின்னர் கடலின் கோபத்தில் சிக்கிய போர்த்துகீசிய வியாபாரிகள் மரணத்தின் விளிம்பில் அந்த தாயை அழைத்தனர். அந்த அழைப்புக்கு கருணை பதிலளித்தது. அவர்கள் உயிருடன் கரை சேர்ந்தனர். நன்றியின் அடையாளமாக ஒரு சிறிய தேவாலயம் இந்த மண்ணில் எழுந்தது. அதே தேவாலயம்தான் இன்று உலகம் வணங்கும் வேளாங்கண்ணி மாதா கோவில். மதம் இல்லை, மொழி இல்லை, வேறுபாடில்லை. இங்கே நம்பிக்கை மட்டும் பேசுகிறது, கருணை மட்டும் வழிகாட்டுகிறது. அதனால்தான் வேளாங்கண்ணி மாதா இன்றும் கோடிக்கணக்கான இதயங்களில் தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். உங்களுக்கு இதை போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.